ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜென் துறவி இருந்தார். மல்யுத்தத்தில் கை தேர்ந்தவர். அதே ஊரில் இன்னொரு மல்யுத்த வீரரும் இருந்தார். அவர் பெரிய கோபக்காரர். யார் மேலாவது ஆத்திரம் வந்தால் அப்படியே தூக்கி வீசி விடுவார். தினந்தோறும் யாரிடமாவது வம்பு சண்டை போடாமல் அவருக்கு தூக்கமே வராது. இந்த கோபக்காரருக்கு நம்முடைய ஜென் துறவியை பார்த்து பொறாமை. அந்த ஆள்கிட்ட என்ன இருக்கு, எல்லோரும் அவர் காலில் போய் விழுறீங்களே என்று ஆதங்கப்பட்டார். அவர் எவ்வளவுதான் புலம்பினாலும் மக்கள் கேட்கவில்லை. துறவியை பார்க்க வருபவர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதை பார்த்து கடுப்பான கோபக்காரர் துறவி வீட்டு வாசலில் போய் நின்றார். நீ தைரியமான ஆளா இருந்தா வெளியே வா, என்னோட சண்டை போடு என்று தொடை தட்டினார். துறவி மெல்ல புன்னகை செய்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவரோடு இருந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஆவேசம் பொங்கியது. குருஜி, நீங்க தான் பெரிய மல்யுத்த வீரராச்சே, வெளியில போய் அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு வாங்க என்று அவரை தூண்டினார்கள். அப்போதும் துறவி இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. அவர் பாட்டுக்கு தியானத்தில் ஆழ்ந்து விட்டார். கொஞ்ச நேரத்தில் வெளியே கத்தி கொண்டிருந்த ஆளுக்கு கத்தி கத்தி தொண்டையே வற்றிவிட்டது. இனிமேல் சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை என்று மூட்டையை கட்டிவிட்டார். இப்போது துறவி பேசினார். அதுவும் 3 வார்த்தைகள். எப்படி என் மல்யுத்தம்? பொறுத்தாரே பூமி ஆழ்வார் என்று உரைக்கிறது நம் செம்மொழி. ஆகையால் நம் நீண்ட வாழ்க்கை சில ஆண்டுகளுக்குள் வாழ்ந்து முடித்து விடுவதல்ல. இதை ஆயுளுக்கும் தொடர நாம் படிப்பினைகளை ஆய்ந்தாக வேண்டும். அனைத்தும் அறிந்து கொண்டு அமைதி கொள்வோம். அப்போதுதான் மலை போல் எழுவோம். இதுவே வெற்றிக்கான வாழ்க்கையின் ரகசியம்.